ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலைல சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு கம்பெனிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கம்பெனில அனலிஸ் இல்ல. நிறைய ரிப்போர்ட் எழுதுற வேலை இருந்தது. அதனால ரிப்போர்ட்லாம் எழுதி இருந்தேன். எழுதும்போது என் கண்ணாடி வேற அவுத்து வந்தது. சரியான கடுப்பா இருந்தது. என் கண்ணாடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா போட்டுனுக்கிறேன். வீட்டில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கண்ணாடி மாற்றணுமான்னு சொல்லிட்டு. சரி, என்னைக்கு ஒர்க்கிங் டேஸ்ல அப்படியே லீவ் போடு, பாண்டிச்சேரியில் போய் மாற்றி வரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீ வேலை செஞ்சு திடீர்னு ஜில்னு காத்தடிக்குது, வானம் மேகமூட்டத்தெல்லாம் காணப்பட்டது, மழை பெய்யும்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டாக தூரல் தான் போட்டுச்சு. இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இன்னைக்கு கிளிப்பட்ட சாம்பார் தான் செஞ்சேன். ஆனால் அதை சாப்பிடவே இல்லை. கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அக்காங்களாம் நிறைய விதவிதமாக கொடுத்தாங்க. சாம்பார், ரசம், மோர், தொட்டுக்கெல்லாம் விதவிதமாக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். சாப்பாடு காலைல வச்சது மீந்து போச்சு. அதை எடுத்து கீழே கொட்டிட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இந்த வீடியோ போடுறப்பே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் சரியான திட்டு விழ போகுதுன்னு. வீட்டில் ஜாமெல்லாம் விளக்கிட்டு அப்படியே சுத்தமாக அப்படியே வீடே ஒரு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். துணி துவைச்சிருந்தேன். அதை எடுத்தாந்து மடிச்சு வச்சுட்டு முட்டை தோசை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது. வீட்டில் ஒரு 3 முட்டை இருந்தது. ஆனால் வாங்கின்னு வந்தது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கி வந்தேன். என்ன மேட்ருனா, ஒரு வாட்டி எடுத்து மாவு ஊற்றி முட்டை ஊற்றினேன். அந்த முட்டை வீணாக போச்சு, மாவும் வீணாக போச்சு. அப்படியே எடுத்து போய் குப்பை தொட்டில் போட்டேன். ரெண்டாவது ஒரு வாட்டி எடுத்து முட்டை போட்டேன், அப்பயும் வீணாக போச்சு. தோசை அப்பயும் எடுத்துன்னு போய் வெளியே போட்டேன். இதேமாரி போட்டுனே இந்த 3 முட்டையும் போயிட்டு மாவும் வேஸ்ட் ஆகிட்டு. இன்னைக்கு ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை. அதனால் இன்னைக்கு சூப்பர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது. அதை வாங்கி அந்த தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.